வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 1 கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரே மாவில் ஸ்வீட் காரம்னு 2 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் 3 பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மிக்சரில் கிடக்கிற சின்ன சின்ன பிஸ்கெட் மாதிரியே முந்திரி ஷேப்பில் அதே டேஸ்ட்டில் கோதுமை மாவு வச்சு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். கூடவே ஜீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு பவுடர் சுகரை சேர்த்துக்குவோம். இந்த 3 ஸ்பூன் சுகர் நான் மாவு எடுத்த கப்பில் 1/4 கப் அளவு இருந்துச்சு. ஸோ 1 கப் மாவுக்கு 1/4 கப் சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா பிஸ்கெட்டையும் ஸ்வீட்டாக செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி கையால் நசுக்கி சேர்த்துக்குவோம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். அதையும் இப்படி கையால் நசுக்கி சேர்த்துக்குவோம். இப்படி நம்ம க்ரஷ் பண்ணி சேர்க்குறதால சீரகம் ஓமத்தோட ஃப்ளேவர் நல்ல பிஸ்கெட்டில் தெரியும். அதுக்காக தான் தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்குவோம். நெய்யை இப்படி நம்ம சூடு பண்ணி சேர்க்குறதால பிஸ்கெட் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் நெய் நல்லா சூடாக இருக்கணும். நெய்யை சேர்த்து இப்படி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு கம்மியாகவும் நெய் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் இப்படி பிசைஞ்சுக்குவோம். இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து அழுத்தி பிடிச்சா இப்படி இறுக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். நம்ம பவுடர் சுகர் சேர்த்துருக்கிறதால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ தண்ணியை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கவனமாக சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் ரெடி பண்ண மாவை வச்சு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்குவோம். ரொம்ப தின்னா தேய்ச்சிடாம கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு மூடியால் இப்படி ஓரங்கள்ல இருந்து கட் பண்ண ஆரம்பிப்போம். ரெண்டாவது தடவை நம்ம கட் பண்ணும்போது முந்திரி ஷேப்பில் வந்துடும். பாருங்க இப்படி அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வச்சு அழுத்தி இப்படி இழுத்தி எடுத்தீங்கன்னா 3 ஷேப்பில் வந்துடும். பாருங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். மீதமாகிற எட்ஜஸ் எல்லாம் மறுபடியும் உருட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாக்கமும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை உள்ளே சேர்த்துக்குவோம். அப்பப்போ இப்படி திருப்பி விட்டுடுவோம். உடஞ்சிடாம மெதுவாக திருப்பி விட்டுடுவோம். 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்க பிஸ்கெட் நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான முந்திரி பிஸ்கெட் ரெடி. இதை நல்லா ஆறவும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைசியான 3 பிஸ்கெட் ரெடி. ஸ்வீட், காரம், உப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி இந்த பிஸ்கெட் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது.
இதில் சேர்த்துருக்கிற ஓமமும் சீரகமும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் தரதால் இதோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஒரே மாவை வச்சு ஸ்வீட் காரம்னு 2 டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இந்த பிஸ்கெட்டை நாம் ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு தடவை இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கவலையே இருக்காது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.